எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில் அவங்களோட மறைவு சம்பந்தமாக அன்றைக்கு நான் ஊரில் இல்லை, வேறு வெளியூரில் டெல்லியில் இருந்ததுனால வந்து கலந்து கொள்ளவும் முடியல. எனக்கு ரொம்ப ரொம்ப மன கஷ்டம் உண்மையில். ஏன்னா அவங்க வந்து ஒரு அற்புதமான மனிதர், அவ்வளோதான். அந்த மனுஷியை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் அவங்களுடைய பங்களிப்பு, தொழிற்சங்க ரீதியான பங்களிப்பு, ஆசிரியர் சங்கங்கள், அவங்களுடைய துணைவேந்தர் பொறுப்பு, அது எவ்வளவு சிறப்பாக செய்தார்கள். கல்வியை பற்றி அவங்க வாழ்க்கை முழுவதும் கல்வியை மேம்படுத்த வேண்டும், அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு கொள்கையை அவர்கள் அமுல்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கும் இயக்கங்களுக்கும் உதவிகரமாக ஆலோசனை கொடுத்து செயல்பட்டு வந்தார் என்பது மட்டுமல்ல, அவர் மகளிர் ஆணையத்தில் தலைவியாக இருந்த பொழுது எங்களுக்கு 2 பெரிய உதவிகள் செய்தார். அதை மட்டும் பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறப் போகிறேன். முதல்ல அந்த ரெட்டில்ஸ், அதாவது நம்ம சென்னைக்கு அரிசி கொடுக்கக்கூடிய ரெட்டில்ஸ் அரிசி ஆலைகளில் இருந்த கொத்தடிமை நிலைமை, ஒரு 12,000 இருளர்கள் கொத்தடிமைகளாக, 12,000 குடும்பங்கள், அதாவது உள்ளேயே ஒவ்வொரு ரைஸ் மில்லுக்குள்ளேயும் ஒரு 12 பேர் உள்ளே வந்து கொத்தடிமையாக, குழந்தைகள் படிக்க முடியாது, வெளியில் போக முடியாது, அவங்க மருத்துவமனைக்கு போக முடியாது, இரவு பகலாக வேலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த கொத்தடிமை நிலையில் அங்கே சர்பம் தொழிலாளர் சங்கம் அங்கே ஆர்ப்பாட்டம் தர்ணாலாம் பண்ணி பார்த்தோம். ஒன்றும் எந்த அரசாங்கமும் அதை பற்றி செவி மடுக்கலை அதிகாரிகள். அதுக்கு அந்த சமயத்தில் தான் மாநில பெண்கள் ஆணையமும் தேசிய பெண்கள் ஆணையமும் சேர்ந்து ஒரு பொது விசாரணை நடத்தினோம். அப்போ டாக்டர் வசந்தி தேவி மிக முக்கியமான ஒரு பொறுப்பை வகித்து அதை ஒருங்கிணைத்து, நம்ம வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு, அது மட்டுமல்ல பாண்டட் லேபர் லிபரேஷன் ஃப்ரண்ட்டினுடைய தலைவராக இருந்த சுவாமி அக்னிவேஷ், எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பொது விசாரணையில் அமர்வில் இருந்தாங்க. இருந்து அந்த இதை வந்து நம்ம ஒரு எங்களுக்கெல்லாம் இது எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எந்த அளவு அந்த தொழிலாளர்கள் வந்து உண்மையை சொல்ல போகிறாங்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. அந்த நிலையில் அந்த ஜனங்களும் வந்துட்டாங்க, கடகடகடன்னு வந்துட்டாங்க. ஒரு 1000 பேர் சுவரேறி குதித்து வந்தாங்க. அது மாதிரி ஒரு நடந்ததை நினைத்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நடைபெற்றது. அந்த பொது விசாரணையில் அவங்க ஒரு முக்கிய பங்கு வகித்தார்கள். அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் எங்களால் பல கட்டங்கள் கொண்டு போக முடிந்தது. இப்போ அந்த நிலைமை அங்கே வந்து மாறி இருக்கு, அந்த அரிசி ஆலைகளில் நிலை வந்து மாறி இருக்கு. நான் அந்த டீட்டெயில் போகிறதில்லை. ஆனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு பொது விசாரணை. அதே போல் இன்னொரு பொது விசாரணை துப்புரவு தொழிலாளர். இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க ரிப்பன் பில்டிங் முன்னால். அந்த துப்புரவு தொழிலாளர்கள் அந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு பொது விசாரணை, இதையெல்லாம் அவங்களுடைய பங்களிப்பை யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த தொழிலாளர்கள், அந்த மக்கள் நிச்சயமாக மறக்க மாட்டார்கள், நாங்கள் மறக்கவே முடியாது. அவர்களுடைய பங்களிப்பு, அதே நேரத்தில் அவங்க வந்து எடுத்த காரியத்தை உறுதியோடு செயல்படுத்த நினைக்கக்கூடியவர். அதுதான் அவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சக்தி அவங்ககிட்ட இருந்தது. அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அவங்களுக்கு இருந்த அந்த உள் மனதில் இருந்த அந்த உறுதி என்பது நிச்சயமாக நாம் அனைவருமே அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்று நான் நினைக்கிறேன். அதுவும் கல்வித்துறையிலிருந்து இத்தகைய சாதாரண மக்களுடைய பிரச்சனைகளில் தலையிட்டு அதற்கான செயல்பாட்டை கொண்டு வர வைப்பவர் என்று சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப இதுதான் ஒரு முன்னுதாரணம் என்று நம்ம எடுக்கணும். ஏன்னா கல்வித்துறையில் இன்றைக்கு பலர் எல்லாரும் படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்க, நிறைய டிகிரி வாங்குறாங்க, நிறைய வாத்தியாராக இருக்காங்க.
ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். மக்களுக்காக, சமூகத்துக்காக என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது கேள்விக்குறிதான். அதனால நம்ம இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சொற்பமானவர்கள். அதனால நிச்சயமாக அனைத்து படித்தவர்கள் அனைவரும், நாம் படிக்காதவர்கள், உழைக்கக்கூடிய மக்கள், அவர்கள் படிக்காதவர்கள் என்று நினைக்காதீர்கள். அவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு சமூகம் இல்லை. அவங்க உழைப்புல தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த உணர்வு நிச்சயமாக என்றைக்கு ஏற்படுகிறதோ அப்பதான் நிச்சயமாக ஒரு மாற்றம் என்பது நடைபெறும் என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு நம்ம அவங்கள நினைவு கொண்டு நிச்சயமாக அவங்க செய்த காரியங்கள் இப்பவும் மகளிர் ஆணைய தலைவி வந்திருக்காங்க. அவங்களும் அதே மாதிரி ஒரு செயலூக்கம் உடைய ஒரு தலைவி. அதை பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு உற்சாகம், ஒரு நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, இது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு அளவிற்கு டாக்டர் வசந்தி தேவி அவர்கள் செயல்பட்டார். அதை நாம் நினைவு கூறி அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்திற்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாக. நன்றி.